ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வித் இந்தியன் பேஸ் அகாடமி. ஸோ இன்றைக்கான வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, வீரமாமுனிவர் அவர்களை பற்றி நம்ம வந்து ஆல்ரெடி வந்து அவரோட ஃபுல் இன்ஃபர்மேஷன் ஸ்கூல் புக்கில் அவரை பற்றி என்னென்னலாம் இருக்குது, புக் சோர்ஸு, அவுட் சோர்ஸ் இன்ஃபர்மேஷன் எல்லாமே தனியாக நம்ம ஒரு வீடியோ போட்டிருக்கோம் இல்லையா. ஸோ அந்த வீடியோ பார்க்காதவங்க பாருங்கள். அந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில், இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் அந்த வீடியோவோட லிங்க் வந்து நான் வைக்கிறேன். ஸோ அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஷனில் எப்படியெல்லாம் கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிரும். ஓகே, ஸோ ஓவராலாக எல்லா இன்ஃபர்மேஷனும் இதுக்குள்ளே வந்து அடங்கிடும். அவரை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸும் இந்த 2 வீடியோலையுமே நீங்கள் வந்து நல்லா படிச்சுக்கலாம். ஓகேவா? ஸோ இப்போது வீடியோக்குள்ளே போயிடலாம். இதில் வந்து ப்ரீவியஸ் இயரில் கேட்ட கொஷின்ஸை வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ எப்படிலாம் கொஷின் கேட்டிருக்காங்க அப்படின்னு பாருங்கள். அப்போ தான் வந்து உங்களுக்கும் வந்து ஒரு ஐடியா கிடைக்கும். ஓகேவா? அண்ட் இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். ஓகே, ஸோ எப்பயுமே வந்து ஜியு போப், வீரமாமுனிவர் 2 பேருமே ரொம்ப முக்கியம். இவங்களை பற்றி யாராவது ஒருத்தர் ஆப்ஷன்ஸ்லேயோ ஆன்சர்ஸ் வச்சோ ஒரு கொஷின்ஸ் வந்து வராமல் இருக்கவே இருக்காது. கண்டிப்பாக எப்பயுமே வந்துடும். அதனால் இவங்க 2 பேரையும் பற்றியுமே ரொம்ப நல்லா படிச்சுக்கணும். இந்த வீடியோவில் இப்போ நம்ம வீரமாமுனிவர் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ அவரை பற்றி கேட்ட கொஷின்ஸ் எல்லாமே இப்போ நம்ம பார்த்துடலாம். ஓகே, பாருங்கள், இது 2023 வந்து கேட்டிருக்காங்க. என்னன்னு பாருங்கள். வீரமாமுனிவர் தொகுத்த அகராதி எது? ஓகே, அப்போ சதுரகராதி. ஓகே, ஸோ இப்போது இந்த கொஷின் பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு ஒரு இன்ஃபர்மேஷன். ஓகே, அதாவது வந்து என்னென்னா, ஒரு சில இதை வந்து நான் ஓவரால் இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து நான் அவரோட பற்றி நான் வந்து சொல்லிடுறேன். ஓகே, இப்போ வீரமாமுனிவர் அப்படின்றது வந்து அவருடைய இயற்பெயரா அப்படின்னு கேட்டால் கிடையாது. அவருடைய இயற்பெயர் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா கான்ஸ்டன்டைன் ஜோசப் பெஸ்கி அப்படின்றது தான் அவருடைய இயற்பெயர். ஓகேவா? அப்போ அவரோட பெற்றோர் பெயர் என்ன அப்படின்னா கொண்டல் போப் பெஸ்கி எலிசபெத். அவங்க வந்து அம்மாவோட பேர். எங்கே பிறந்தவர் அப்படின்னா இத்தாலி நாட்டை சேர்ந்தவர் இவர். ஓகேயா? அதில் காஸ்திக் லியோன் அப்படின்ற ஊரில் தான் பிறந்தார். இவருடைய காலம் அப்படின்னு பார்த்தோன்னா 1680 1747. ஓகேவா? இதுதான் வந்து இவருடைய காலம். ஓகே, ஸோ இவருக்கான சிறப்பு பெயர்கள் அப்படின்னு பார்த்தோன்னா இவரை என்ன சொல்லுவாங்கன்னா நிறைய சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ தைரியநாதன் அப்படின்னு வந்து ஃபஸ்ட் இவரோட பேர் இருப்பாரா. அப்போ இந்த பேர் வந்து வடமொழியில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் தன்னோட பெயரை வந்து தூய தமிழில் மாற்றிக்கணும் அப்படின்னு வீரமாமுனிவர் அப்படின்னு மாற்றிக்குவார். இந்த தைரியநாதன் அப்படின்ற பேர் வந்து இவங்களுக்கு யார் கொடுத்தா அப்படின்னா மதுரை தமிழ்ச்சங்கம் தான் தைரியநாதன் அப்படின்ற பேர் வந்து கொடுத்துருக்காங்க. தென் வேறு என்னென்ன சிறப்பு பேர்கள் அப்படின்னு பார்த்தோம்னா உரைநடை இலக்கிய முன்னோடி அப்படின்னு சொல்லுவாங்க, தமிழ் சிறுகதையின் முன்னோடி அப்படின்னு சொல்லுவாங்க, தமிழ் உரைநடையின் தந்தை அப்படின்னு சொல்லுவாங்க, செந்தமிழ் தேசிகன் யார்? வீரமாமுனிவர். மொழிபெயர்ப்பு துறையின் வழிகாட்டி யார்? வீரமாமுனிவர். ராஜரிஷி அப்படின்ற பேரும் மதுரை தமிழ்ச்சங்கம் தான் கொடுத்துருக்கோம். வீர ஆதிய வேதியன் அப்படின்ற பேரும் அவரு கூட தான். சுவடி தேடும் சாமியார் வீரமாமுனிவர் தான். மலர்களின் தந்தை யார்? வீரமாமுனிவர் தான். தமிழ் மொழியின் தாந்தே அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே நான் அந்த வீடியோவில் அப்படியே வச்சுருக்கேன். அதை அப்படியே எல்லாமே நல்லா படிச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ இதெல்லாம் இவருடைய சிறப்பு பெயர்கள் அப்படின்னு பார்த்தோம்னா. ஓகே, அதே மாதிரி தமிழ் அதாவது வந்து தமிழ் எழுத்துக்களில் வந்து முதல்ல வந்து ஒரு சீர்திருத்தத்தை கொண்டு வந்தவர் யார் அப்படின்னு பார்த்தோன்னா நம்ம வீரமாமுனிவர் அவர்கள் தான். ஓகே, சரி, இவர் இயற்றிய நூல்கள் அப்படின்னு பார்த்தோன்னா எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப இதாக தெரியும். தேம்பாவணி வந்து வீரமாமுனிவரோட தான். அதை வந்து என்ன சொல்லுவோம், தேம்பாவணி அப்படின்றது கிறிஸ்துவ சமயத்தாரோட கலைக்களஞ்சியமாக திகழக்கூடிய ஒரு நூல் தான் தேம்பாவணி. அந்த தேம்பாவணியில் பார்த்தோன்னா என்ன, எத்தனை காண்டம்? 3 காண்டங்கள். படலம் வந்து 36 படலங்கள், 3615 பாடல்கள். ஓகேவா? 3 காண்டம், 36 படலம், 3615 பாடல்கள் கொண்டது. அந்த தேம்பாவணி அரங்கேற்றப்பட்ட இடம் எது அப்படின்னா மதுரை. ஓகேவா? ஸோ இப்போ ஒரு காப்பியம் பார்த்தாச்சு. அடுத்து வந்து பாருங்கள், ஒரு பரமார்த்த குருகதை அப்படின்றது அவருடைய நூல் தான். இந்த பரமார்த்த குருகதை அப்படின்றது என்னென்னா முதல் ஏளன நூல், அதாவது நகைச்சுவையாக சொல்லக்கூடிய ஒரு நூல். நகைச்சுவை நூல்னு சொல்லுவாங்க, ஏளன நூல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? முதல் ஏளன நூல் எது அப்படின்னா இந்த பரமார்த்த குருகதை அப்படின்றது. ஓகேவா? ஸோ அடுத்து பார்த்தோம்னா வேறு என்னென்ன நூல் அப்படின்னா வேதியர் ஒழுக்கம் ரொம்ப ரொம்ப முக்கியம், வேத விளக்கம், ஞான கண்ணாடி, ஞானோபதேசம், இதெல்லாம் ரொம்ப முக்கியம். ஓகேவா? பார்த்துக்கோங்க. அடுத்து வந்து
சிற்றிலக்கியங்கள் அப்படின்னு பார்த்தோன்னா திருக்காவலூர் கலம்பகம் ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஓகேயா? திருக்காவலூர் கலம்பகம் அதையும் நோட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து அடைக்கல நாயகி அம்மானை, கத்தேரி அம்மானை, அழுகல் அந்தாதி, கருணாகர பதிகம் இதெல்லாம் இவருடைய சிற்றிலக்கியங்கள். அடுத்து வந்து தமிழில் உள்ள தமிழின் முதல் அகராதி ஆனால் சதுரகராதி இந்த சொல்லியிருக்காங்க பார்த்தியா? பாருங்கள் இங்கே பாருங்கள், வீரமாமுனிவர் தொகுத்த அகராதி எது? சதுரகராதி அப்படின்னு சொல்லியிருக்குமா? இதுதான் தமிழின் முதல் அகராதி. இதில் வந்து பார்த்தோன்னா பெயர், பொருள், தொகை, தொடை அப்படின்னு சொல்லி ஒரு 4 பிரிவுகள் இருக்கும். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து சதுரகராதி அப்படின்றது. ஓகே, அடுத்து பார்த்தோன்னா தொன்னூல் விளக்கம், இலக்கணம் அப்படின்னு பார்த்தோன்னா தொன்னூல் விளக்கம், அதை வந்து குட்டி தொல்காப்பியம் அப்படின்னு சொல்லுவோம். அப்புறம் கொடுந்தமிழ் இலக்கணம், செந்தமிழ் இலக்கணம் இதெல்லாம் இந்த மாதிரி நிறைய வந்து இருக்குது. ஓகே, அடுத்து வந்து திருக்குறளோட முதல் இருப்பால் அறத்துப்பால் பொருட்பால் ரெண்டையுமே வந்து லத்தீன் மொழியில் மொழிபெயர்த்திருப்பார். எந்த வருஷம் மொழிபெயர்த்திருப்பார்னா 1730 வந்து மொழிபெயர்த்திருப்பார். ஓகேவா? அப்புறம் தமிழ் செய்யுள் தொகை அப்படின்ற ஒரு தொகுப்பும் இயற்றியிருப்பார். ஓகேவா? ஸோ இதெல்லாம் வந்து நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ். ஓகேவா? ஸோ இப்போது இதை வந்து ஒரு அவுட்லைனாக நம்ம பார்த்துருக்கோம். இப்போ கொஷின்ஸ்குள்ளே போயிடலாம். வீரமாமுனிவர் தொகுத்த முதல் அகராதி எது அப்படின்னு பார்த்தோம்னா சதுரகராதி. ஓகே, அடுத்து இஸ்மத் சன்னியாசி என்னும் பட்டம் யாரால் யாருக்கு வழங்கப்பட்டது? ஸோ இது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, இந்த இஸ்மத் சன்னியாசி அப்படின்றது வந்து சந்தா சாஹிப் அவர்கள் வந்து திருச்சியில் வந்து அவங்க வந்து திவானா பணிபுரிஞ்சிருப்பார் அவர்கிட்ட. அப்போ வந்து இந்த இஸ்மத் சன்னியாசி அப்படின்ற பட்டம் வீரமாமுனிவருக்கு சந்தா சாஹிப் வந்து கொடுத்துருப்பாரு. ஆப்ஷன் டி. கார்முகத்தசனி கூச கடுந்தவ வரக்கன் வென்ற சீர்முகத்திலவள் பின்னர் தன்னாமே வேளார் என்ற வரிகள் எழுதியவர் யார்? வீரமாமுனிவர். ஸோ இது வந்து ஓல்டு புக்கில் வந்து இருக்கும். ஓகேவா? அதில் வந்து இந்த வளன் சேமித்த படலம் இந்த மாதிரி தேமாவணியில் வந்து 12th ஓல்டு புக்கில் இருக்கும். அதில் உள்ள லைன்ஸ் எல்லாம் ரீட் பண்ணிக்கோங்க. அதில் பார்த்திங்கன்னா இந்த லைன் வந்து இருக்கும். ஓகே, வீரமாமுனிவர் தமது எத்தனை வயதில் தமிழகம் வந்து படித்து காப்பியம் படைத்தார்? இவர் வந்து 30 வயதில் தான் வந்திருப்பார். ஜியு போப் இங்கே எத்தனை வயசில் இங்கே அதாவது நம்ம தமிழகம் வந்தார், தென் தமிழகம் வந்தாருன்னு கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து பாருங்கள், வீரமாமுனிவர் எந்த நாட்டை சேர்ந்தவர்? இத்தாலி நாட்டை சேர்ந்தவர். ஓகேவா? ஜியு போப் வந்து இங்கிலாந்து. ஓகேவா? 4-3. கால்டுவெல் வந்து அயர்லாந்து, சீகன் பால்கு வந்து ஜெர்மன். ஓகே, ஆப்ஷன் சி. அடுத்து வந்து வீரமாமுனிவர் பிறந்த நாடு இத்தாலி நாட்டை சேர்ந்தவர். வசன நடை கைவந்த வல்லாளர் அப்படின்னு யாரை சொல்லுவோம் அப்படின்னா ஆறுமுக நாவலரை வந்து சொல்லுவாங்க. ஓகேவா? அப்போ புதுநெறி கண்ட புலவர் அப்படின்னு யார் சொல்லுவாங்க? ராமலிங்கடிகள். தைரியநாதர் அப்படின்றவர் யார்? வீரமாமுனிவர். காந்திய கவிஞர் யார்? நாமக்கல் கவிஞர். ஓகே, வீரமாமுனிவர் தமிழ் முனிவர்களுள் ஒருவராக விளங்குகிறார் அப்படின்னு சொன்னவர் யாருன்னா ராபி சேதுவள்ளி. நிறைய டைம் இந்த கொஸ்டின் கேட்டிருப்பாங்க, ரொம்பவும் இம்பார்ட்டண்ட் கூட. வீரமாமுனிவர் தமிழ் முனிவர்களுள் ஒருவராக விளங்குகிறார், திருப்பி கேட்டிருக்காங்க பாருங்கள், ராபி சேதுவள்ளி. தமிழில் எகர ஒகர வரிசை எழுத்துக்களில் புள்ளிகளால் ஏற்படும் குழப்பங்களை கலைந்தவர். அந்த எகரம் இப்போ ஏன்னா இப்படி போடுறோம், ஏ அப்படின்னு இழுக்கணும்னா ஏ போட்டு ஒரு புள்ளி வைப்போம். ஓகேயா? அதை வந்து ஏ அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி மாற்றினவர் வந்து வீரமாமுனிவர் தான். தமிழ் எழுத்துக்களில் சீர்திருத்தம் செய்யும் வகையில் எகர ஒகர வரிசை எழுத்துக்களின் புள்ளிகள் ஏற்படும் குழப்பங்களை கலைந்தவர் வீரமாமுனிவர். அகெயின் கேட்டிருக்காங்க. வீரமாமுனிவர் தமிழ் எழுத்துக்களில் எவ்வடிவத்தை திருத்தி எழுத்து சீர்திருத்தம் மேற்கொண்டார்? வரி வடிவத்தை திருத்தி தான். ஓகேயா? எழுதுனது. ஓகே, ரொம்ப முக்கியம். இந்த விடை தெரியவில்லை அப்படின்றதெல்லாம் இப்போ 2022 20க்கு அப்புறத்துலேருந்து கேட்ட கொஷின்ஸ். லாஸ்ட் ஒரு 5 இயர்ஸ் கொஷின்ஸ் நம்ம நல்லா பார்த்துக்கணும் இல்லையா? அப்போ வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். அடுத்து பாருங்கள், வீரமாமுனிவர் எந்த மொழியை சேர்ந்தவர்? லத்தீன் மொழி. அப்போ அதுக்கப்புறம் வந்து ஏஎஃப் காமர்ஸ் அப்படின்றவர் வந்து ஜெர்மன், ஏரியல் வந்து ஃப்ரெஞ்சு, ஜியு போப் ஆங்கிலம். இதில் ஜியு போப்பும் இவங்களையும் கண்டுபிடிச்சா போட்டுடலாம். திருக்குறளில் அறத்துப்பால் பொருள்பால் இரண்டையும் வீரமாமுனிவர் எந்த மொழியில் வந்து மொழிபெயர்த்திருப்பார் அப்படின்னா லத்தீன் மொழியில் மொழிபெயர்த்திருப்பார். அடுத்து 2018 கேட்டது பாருங்கள், திருக்குறளின் அறத்துப்பால் பொருள்பால் இரண்டையும் லத்தீன் மொழியில் மொழிபெயர்த்தவர் யார்? இப்படி மாற்றி கேட்டிருக்காங்க பாருங்கள். வீரமாமுனிவர்.
திருக்குறளை லத்தீன் மொழியில் மொழிபெயர்த்தவர் யார்? அகெயின் கேட்டிருக்காங்க பாருங்கள், வீரமாமுனிவர். வீரமாமுனிவர் திருக்குறளை எந்த மொழியில் மொழிபெயர்த்தார்? அகெயின் கேட்டிருக்காங்க பாருங்கள், லத்தீன். இந்த மாதிரி மாற்றி மாற்றி கேட்டிருக்காங்க. ஞான கண்ணாடி யாரோட? அது வந்து என்னது? சமய நூல். வேத விளக்கம், அதாவது இவரோட தான். இந்த நூல்கள் எல்லாமே வந்து வீரமாமுனிவரோட தான். ஆனால் எது எது என்னென்னு கேட்டிருக்காங்க பாருங்கள். ஸோ இப்போ இப்படி பார்த்தீங்கன்னா நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம். தொன்னூல் விளக்கம் வந்து குட்டி தொல்காப்பியம் அப்படின்னு நமக்கு தெரியும், ஓகேவா? அதே மாதிரி இந்த பரமார்த்த குருகதை அப்படின்றது வந்து ஒரு நகைச்சுவை நூல், ஏளன நூல் அப்படிங்கிறதும் நமக்கு தெரியும், ஓகேவா? ஸோ அப்போ சி வந்து 4. ஸோ அதை வச்சே நம்ம கண்டுபிடிச்சிடலாம். அப்போ ஃபஸ்ட்டு ஞான கண்ணாடி அப்படின்றது என்னது? ஒரு சமய நூல். வேத விளக்கம் அப்படின்றது உரைநடை வடிவிலான ஒரு சமய நூல். ஓகே, ஆப்ஷன் பி. இந்த மாதிரியெல்லாம் கேட்குறாங்க பாருங்கள். அப்போ அவரோட புக்ஸில் உள்ளது ரொம்ப ரொம்ப முக்கியம். நூல்கள் மட்டும் நல்லா படிச்சுக்கோங்க. வீரமாமுனிவர் எழுதாத நூல் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ திருக்காவலூர் கலம்பகம் அவரோட தான், அடைக்கல மாலை அவரோட தான், அழுகல் அந்தாதி அவரோட தான், சத்திய வேத கீர்த்தனை அப்படின்றது அவரோடது கிடையாது. கீழே உள்ள பட்டியலில் பொருந்தாத நூல் எது? ஸோ அப்போ வேதியர் ஒழுக்கம், தொன்னூல் விளக்கம், சதுரகராதி, இது மூணுமே அவரோட, வீரமாமுனிவரோடது, ஓகேவா? இவரோட தமிழ் இயக்கம் வந்து அவரோடது கிடையாது. யாரோடதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். பின்வருவனவற்றில் வீரமாமுனிவர் எழுதாத நூல் எது? தேம்பாவணி அவரோட தான், கத்தேரி அம்மானே அவரோடது தான், செந்தமிழ் இலக்கணம் அவரோட தான், ஓகேவா? ஆசாரக்கோவை அவரோடது கிடையாது, ஓகேவா? அடுத்து வந்து வீரமாமுனிவர் பொருந்தாத இணை. வீரமாமுனிவர் பரமார்த்த குருகதை, அது நகைச்சுவை நூல், கரெக்டு. பெருஞ்சித்திரனார் வந்து தமிழ் சோலை கிடையாது. திருவிக்கா திரவு, இதுவும் வந்து கரெக்டு, ஓகேவா? அடுத்து 2014 கேட்டிருக்காங்க பாருங்கள். திருக்காவலூர் கலம்பகம் இவரால் எழுதப்படவில்லை. ஸோ அப்போது யார்? வீரமாமுனிவர், தைரியநாத சுவாமி, கான்ஸ்டன்டைன் ஜோசப் எஸ்கி, எல்லாமே ஒன்று. ஜியு போப் வந்து இல்லை.